Okay, see next topic. Conditions for which Poisson distribution is a limiting case of binomial distribution. ஒரு binomial distribution எப்போ வந்து Poisson distributionாக மாறும் ஓகேவா அப்படி மாறுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் விச் த Poisson distribution is a limiting case of binomial distribution ஓகேவா What are the conditions for which the Poisson distribution is a limiting case of binomial distribution அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க n என்னென்ன the number of trials is indefinitely largeனா நம்ம டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு லார்ஜாக இருக்கும் ஓகேவா அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் n கமா போடணும் n கமா என்னென்ன the number of trials is indefinitely large ஓகேவா that is n tends to infinity n not equal to infinity n equal to infinity போடக்கூடாது n tends to infinity அப்படின்னு போடணும் ஓகேவா என்னோட வேல்யூ வெரி வெரி லார்ஜ் அப்படின்னா n tends to இது எப்படி படிக்கணும் n tends to infinity அதாங்க சொல்கிறாங்க number of trials is indefinitely large that is n tends to infinity ஓகேவா second p னா என்ன the constant probability of success in each trial அதான் p ஓகேவா p is the constant probability of success in each trial this is very very small அது எப்படி இருக்கும் very small p is very small probability of success is very very small ஓகேவா that is p tends to 0 ஓகேவா p tends to 0 p equal to 0 போடக்கூடாது p tends to 0 p ஓட வேல்யூ 0வை அப்ரோச் பண்ணும் இங்கே இப்போ n tends to infinity-னா n approaches infinity-னு அர்த்தம் that is n is very very large p tends to 0னா p approaches 0 p ஓட வேல்யூ 0வை அப்ரோச் பண்ணுது பட் நாட் 0 ஓகேவா very very small அதான் அதுக்கு மீனிங் ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இஸ் வெரி வெரி லார்ஜ் தட் இஸ் n tends to infinity probability of success is very very small that is p tends to 0 சரியா third np equal to lambda is finite the n number of trials ஐயும் probability of success ஐயும் multiply பண்ணுனா அதை லாம்டான்னு எடுத்துக்கணும் n into p னா என்ன மீன் அந்த மீனை தான் லாம்டான்னு எடுத்துக்கிறோம் லாம்டாங்கிறது ஃபைனைட் ஓகேவா லாம்டாங்கிறது வெரி லார்ஜாகவும் இருக்காது வெரி ஸ்மாலாகவும் இருக்காது ஓகேவா லாம்டா டஸ் நாட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அதே மாதிரி லாம்டா டஸ் நாட் டென்ஸ் டு 0 ஓகேவா பாருங்கள் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி p டென்ஸ் டு 0 பட் n இன்ட்டு p என்னையும் பியையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கும் ஒரு ஃபைனைட் நம்பராக இருக்கும் அந்த நம்பரை தான் லாம்டான்னு எடுத்துக்கிறோம் தட் இஸ் நத்திங் பட் மீன் ஓகேவா ஸோ np ஈக்குவல் டு லாம்டா இஸ் ஃபைனைட் ஓகேவா இப்போ np ஈக்குவல் டு லாம்டானா p ஈக்குவல் டு வாட் லாம்டா பை n np ஈக்குவல் டு லாம்டானா p ஈக்குவல் டு லாம்டா பை n அப்போ q ஈக்குவல் டு வாட் we know q equal to 1 minus p that is equal to 1 minus what is p lambda by n so 1 minus lambda by n where lambda is a positive real number இதில் lambdaங்கிறது ஒரு positive real number இதெல்லாம் conditions for which the Poisson distribution is a limiting case of binomial distribution ஓகேவா n is very large n tends to infinity probability of success is very small p tends to 0 np equal to lambda is finite இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஓகே அடுத்தது பாருங்க நோட் இன் Poisson distribution mean equal to lambda mean அப்படின்னா lambda லாம்டாக்கு என்ன ஃபார்முலா np பைனாமியல் என்ன படிச்சிங்க மீன்னா np பாய்சான்லேயும் மீன் அப்படின்னா np தான் அதை லாம்டான்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா n வெரி லார்ஜாக இருக்கும் p வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும் ஆனால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா அது ஒரு ஃபைனைட் நம்பராக இருக்கும் அதை நம்ம லாம்டான்னு எடுத்துக்கிறோம் அதுதான் மீன் ஓகேவா ஸோ மீன் ஈக்குவல் டு லாம்டா ஈக்குவல் டு np நெக்ஸ்ட் வேரியன்ஸ் முன்னாடி படித்தோம் இன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ்னு படித்தோம் அப்போ வேரியன்ஸும் லாம்டாவாக தான் இருக்கும் ஓகேவா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸோ ரூட் ஆஃப் லாம்டா இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் Poisson distribution. அப்போ mean equal to lambda that is np. Variance is also lambda. Standard deviation or root of variance that is root of lambda.
That's all. Can you understand these concepts? Okay.